ஹே காய்ஸ், வெல்கம் டு சூர்யா அகாடமி. இந்த வீடியோவில் வந்து இந்தியன் பாலிட்டியில் சரிங்களா, இந்தியன் பாலிட்டியில் 9வது 10வது 11வது 12வது ஷெடியூல், இந்த 4 ஷெடியூலுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து 9th ஷெடியூல்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். 9th ஷெடியூல் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போட்ட கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். சரிங்களா, ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு 9வது ஷெடியூல் தான் ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா, இது எதுக்கு அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ்லாம் இப்போ நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா, நிலச்சீர்திருத்தம், முக்கியமாக ஜமீன்தாரி முறையை அபாலிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது. சரிங்களா, இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் என்ன அப்படின்னா நம்ம சேனல்லே இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் போய் ஒரு பார்த்துருங்க. சரிங்களா, இந்த 9th ஷெடியூலில் ஒரு லாவை போட்டுட்டா அந்த லா வந்து கோர்ட்டால் நீதித்துறையால் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி 1973 வரைக்கும் இருந்தது. ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து 1973 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டாங்க, அது ஒரு விஷயம். ஓகேவா, இந்த 9th ஷெடியூல் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் இந்தியன் பாலிட்டியில் ஸ்பெசிஃபிக்காக டீல் பண்ணலாம். ஓகேவா, 9th ஷெடியூல்னா இதான் மேட்ரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10வது ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. கட்சி தாவல் அதை பற்றி பேசுறது எல்லாமே 10வது ஷெடியூல் தாங்க. சரிங்களா, இது ரிப்பீட்டட் அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா 10வது ஷெடியூல். ஆக்சுவலாக இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு இதுக்கான 10th ஷெடியூலுக்கு மட்டுமே ஒரு தனி ஷார்ட்கட் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். நல்ல ஈஸியாக இருக்கும் அந்த இது. ஓகேவா, இந்த 10வது ஷெடியூல் எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 ராஜீவ்காந்தி பீரியடில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, சரிங்களா, 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. ஓகேவா, அதுக்கப்புறம் 11வது 12வது பஞ்சாயத்தி ராஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் 11வது ஷெடியூல் டு 12வது ஷெடியூல். 73வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 மற்றும் 74வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. சரிங்களா, 73, 74, 11, 12. ஓகேவா, இந்த 4மே எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, அதாவது இந்த ஷெடியூலுக்கு ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட் எத்தனையாவது அமெண்ட்மெண்ட்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அமெண்ட்மெண்ட்ஸ் ஷெடியூல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து 9, 10, 11, 12. சரிங்களா, மொத்தமாகவே 12 ஷெடியூல் இருக்குது. 9, 10, 11, 12 4 லேட்டராக ஆட் பண்ணுது. 9வது ஷெடியூல் எந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா ஆட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் மூலிமா ஆட் பண்ணுறாங்க. 10வது ஷெடியூல் வந்து 52வது அமெண்ட்மெண்ட் மூலிமா ஆட் பண்ணுறாங்க. 11வது ஷெடியூல் வந்து 73வது அமெண்ட்மெண்ட் மூலிமா ஆட் பண்ணுறாங்க. 12வது ஷெடியூல் வந்து 74வது அமெண்ட்மெண்ட் மூலிமா ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா, இப்போது இதிலேருந்து இந்த நம்பர்ஸை வச்சு கொஞ்சம் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், நான் அந்த 1, 52, 73, 74 எடுத்துக்கிட்டேன். 1ங்கிறது 9வது அமெண்ட்மெண்ட், 9வது ஷெடியூல். 52வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து 10வது. 73, 11, 74 வந்து 12. இந்த ரெட் கலர் மட்டும் பாருங்களேன், 1, 2, 3, 4. ஈஸியாக இருக்கா? கொஞ்சம் அந்த லிங்க் கிடைக்குதா? அதாவது 1, 2, 3, 4 அப்படி பாருங்கள், 9, 10, 11, 12. அதாவது 1 வந்து 9ஆம் நம்பரோட ரிலேட் ஆகுது, 2 வந்து 10ஆம் நம்பரு, 3 வந்து 11, 4 வந்து 12. 1, 2, 3, 4, 9, 10, 11, 12. ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட்டு, 52வது அமெண்ட்மெண்ட்டு, 73வது அமெண்ட்மெண்ட்டு, 74வது அமெண்ட்மெண்ட்டு. 1க்கு நேராக 9வது ஷெடியூலு, 2க்கு நேராக 10வது ஷெடியூலு, 3க்கு நேராக 11வது ஷெடியூலு, 4க்கு நேராக 12வது ஷெடியூலு. ஈஸியாக இருக்கா? சூப்பருங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். அதாவது உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது டிப்ஸு, ட்ரிக்ஸு, ஷார்ட்கட்ஸு ஏதாவது ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சாலும் தயவு செஞ்சு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சூர்யா, பாய்.